நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பாத்துருங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திண்டுக்கல்லுங்க. திண்டுக்கல்ல இருந்து நம்மளுடைய சேனலுடைய நெருங்கிய தோழரான மணிமாறன் அப்படிங்கிறவர் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த இந்த அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. வாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்திடலாம். அதாவது மணிமாறன் திண்டுக்கல்லை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்துல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது என்ன வேலை அப்படின்னா, டிரைவராட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த மருந்துகளை எடுத்துட்டு போய் பல கடைகளுக்கு போடுவாங்க இல்லையா, ஒரே யூனிட்ல இருக்கும், அந்த யூனிட்ல இருந்து பல யூனிட்டுக்கு மாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு டிரைவரா தான் போயிட்டு இருக்கிறாரு. அது குட்டியான டிம்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமாறனுக்கு காதலியாட்டு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க திண்டுக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அதாவது அந்த பெண்ணுடைய வீடு, அதாவது கல்யாணி அப்படிங்கறது அந்த பெண்ணுடைய பெயர். அப்படி அந்த கல்யாணி அப்படிங்கிற அந்த பெண்ணை தான் நம்மளுடைய மணிமாறன் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க குடும்பம் அதாவது நம்மளுடைய மணிமாறனுடைய அந்த காதலியான கல்யாணியுடைய குடும்பம் கொஞ்சம் விசித்திரமான குடும்பமா தாங்க இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, 2016 காலகட்டத்துக்கு முன்னாலே இவங்களுக்குள்ளாடி காதல் கொஞ்சம் பெருசா வளர்ந்துதான் வந்துட்டு இருக்குங்க. ஆனா அந்த 2016 காலகட்டத்துக்கு முன்னால நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த கல்யாணிங்கிற பெண்ணுடைய குடும்பங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணியுடைய அப்பா இந்த மர வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அது மட்டும் இல்ல, சில பல மாந்திரீக வித்தைகளும் கத்துக்கிட்ட ஒரு பார்ட்டி அப்படின்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கை தேர்ந்த ஒரு ஆளா தாங்க இருந்திருக்கிறாரு. மணிமாறனுடைய அந்த காதலியான கல்யாணி அப்படிங்கிற அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, மணிமாறன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. தனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால தயவு செய்து நீ என் வீட்டுல பொண்ணு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரிமா, நானே கூடிய சீக்கிரத்துல நான் உங்க வீட்டுல பொண்ணு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிடுறாங்க. என்ன அப்படின்னா, மணிமாறனுடைய வீட்டுல மணிமாறன் ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கிட்டாரு. தன்னுடைய காதலி இவங்க தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கல்யாணிய காட்டியும் கொடுத்துடுறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட. ஆனா கல்யாணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா கல்யாணி வீட்டுல ரெண்டாவது பொண்ணு, அதாவது மூத்தது ஒரு பையன் இருக்கிறாரு, அதுக்கு பிறகு பெண், அதுக்கு பிறகு ஒரு பையன், அதுக்கு பிறகும் ஒரு பையன் இருக்கிறாங்க. இப்படி அவங்க 3 அண்ணன் தம்பிக்கு தங்கையாட்டும் 2 பேருக்கு அக்காவாட்டும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கல்யாணியுடைய குடும்பத்துல அவங்க சித்தப்பா குடும்பமும் அந்த குடும்பத்தோட தான் சேர்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த மர வேலை செய்யக்கூடியவங்க தான். அதாவது என்னன்னா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்து மர ஆசாரி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படிங்கறதுனால இவங்க கூட்டு குடும்பமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இதனால இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சொல்ல முடியல. ஆல்ரெடி மணிமாறனுடைய குடும்பம் வேற ஒரு காஸ்ட்ல இருக்கிறாங்க, இவங்க ஒரு காஸ்ட்ல இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா சேர முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இவங்களுக்கு இருக்குது. அதனால கல்யாணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க. தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லல, நீங்களாட்டு பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசி வச்சிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு. கல்யாணிக்கும் நம்மளுடைய மணிமாறனுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கல்யாணி அங்க ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய மணிமாறன் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோர் பக்கத்துலங்க ஒரு கடையில, அதாவது பாத்திர கடை இருக்குதான், அந்த பாத்திர கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு மாத சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சும்மா ஃப்ரீ டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 12ஆம் கிளாஸோட முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு காலேஜ் ஒன்னும் போகலைங்க. அதனாலதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமாறனுடைய அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து கல்யாணியுடைய வீட்டுல போய் பொண்ணும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பொண்ணு கேட்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கள ரொம்ப
கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி மணிமாறனுடைய குடும்பத்தை அங்கிருந்து வீட்டை விட்டே விரட்டிடுறாங்க. என்னுடைய வீட்டு வாசல்ல வந்து இனிமேல் பொண்ணு கேட்டு யாரும் வரக்கூடாது, அதாவது நீங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க. இதனால கொஞ்சம் மனதுடைந்து போறாருங்க நம்மளுடைய மணிமாறன். இருந்தாலும் அவர் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கு பிறகு இந்த பெண்ணை பாக்குறதோ வைக்கிறதோ எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா இவரு வேலைக்கு போகும்போது அந்த பாத்திர கடையில பாக்குறாரு, அந்த பாத்திர கடைக்கு அந்த பெண் அதன் பிறகு வேலைக்கே வரலைங்க. இதனால அவர் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுறாரு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணிங்கிற பெண் வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா என்ன வேலைக்காவது விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க நாங்க உடனே மாப்பிள்ளை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணியுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்லிடுறாங்க. அவங்க அண்ணன் இந்த மாதிரி தான் ரொம்ப திட்டி இருக்கிறாரு. அதனால அவங்கள வீட்டை விட்டு வெளியே விடலைங்க, வீட்டிலே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் போயிருது. போனாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வரல. இதனால மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிடுறாரு நம்மளுடைய மணிமாறன். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. இந்த பெண் வரவே இல்லைங்க. அந்த வீட்டை விட்டு அந்த பெண் வெளியே வரவே இல்லை. அதுக்கு பிறகு மணிமாறனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து இப்படியே நடந்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா மணிமாறன் வந்து ரொம்ப மனதளவுல நொந்து போயிட்டாரு. அங்க என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. இதனால அடிக்கடி அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. யாரு? மணிமாறன் போய் பாக்குறது அவங்க வீட்டு பக்கத்துல. இந்த நேரத்துல கல்யாணியுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் நம்மளுடைய மணிமாறனை பிடிச்சு பயங்கரமா திட்டியெல்லாம் அனுப்பிடுறாரு. அதனால அங்க போய் பார்க்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால மணிமாறனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரியக்கூடிய சில ஆட்களை வச்சு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய சில ஆட்களை அனுப்பி விட்டு பாக்குறாருங்க. அப்படி ஆட்களை அனுப்பி விட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பேச்சு அடிபடுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து வேற ஒரு ஊர்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வேற ஒரு பையனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அவங்க அப்பாவுக்கு, அதாவது மணிமாறனுடைய அப்பாவுக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க. இந்த தகவல் கிடைச்ச உடனே மணிமாறன் கிட்ட இந்த விஷயத்த அவங்க அப்பா எடுத்து சொல்றாரு. டே, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஊருக்கே போயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய மணிமாறன் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்மளுடைய கல்யாணியுடைய வீடு இருக்குது. அதனால அங்க என்ன நடந்தாலும் இவங்களுக்கு சரியா தெரியல. இருந்தாலும் மணிமாறன் வந்து மனதளவுல ரொம்ப நொந்து போறாரு. இப்படி ஒரு பொண்ணையா நான் லவ் பண்ணேன், என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு மனவேதனையில கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் அப்படியே ஓடிடுதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, மணிமாறனுக்கு அந்த பொண்ணை வந்து மறக்கவே முடியலைங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இவர் தண்ணி அடிக்கிறது, அதுக்கு பிறகு கஞ்சா அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களுக்குள்ள இறங்கி போயிடுறாரு. இதனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறேன்டா, அவளுக்கு கூட சந்தோஷமா வாழக்கூடிய வழிய பாரு அப்படிங்கறத மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்டுக்கிட்டு அவளே போயிட்டா, இனி என்னத்துக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம நாசாக்கணும் அப்படின்ட்டு நினைச்ச நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய சொந்த அத்தையுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிடுறாருங்க. அத்தைக்கு வந்து 2 மகள் தான், மாமா கிடையாது, மாமா இறந்துட்டாரு. அதனால அத்தையுடைய அந்த மூத்த மகளை கல்யாணம் பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஓடி போயிருதுங்க. அப்படி 1.5 வருடம் போன பிறகு நம்மளுடைய மணிமாறனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தெரியுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மணிமாறன் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அசலுடைய கேரக்டர்ல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்யாணியுடைய அதே கேரக்டர் தாங்க. என்ன அப்படின்னா, அச்சு அசல்ல வார்த்தது மாதிரி இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கல்யாணிக்கு கூட கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் இவர் வந்து பழக்கத்துல இருந்தார் இல்லையா, லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் கூட தன்னுடைய மனைவிக்கு அப்படி தெல்ல தெளிவா தெரியுதுங்க. இதெல்லாம் பார்த்து அரண்டு போறாரு மணிமாறன். இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து பெருசா ஆக்கலைங்க. இவரு அப்படி விட்டுறாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருதுங்க, ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான். அப்படி வாழ்க்கை நன்றாக தாங்க ஓடிட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 1.5 வருட காலங்களாட்டு நம்மளுடைய மணிமாறன் அவங்க அத்தை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அத்தைக்கு வந்து ஒரு பலசரக்கு கடை இருக்குதுங்க. அந்த கடையை வந்து இவரே எடுத்து அதுக்கு பிறகு நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அத்தைக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறாங்க, அதாவது இன்னொரு இளைய மகள் ஒண்ணு இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்குள்ள வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த டைம்ல. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2016 காலகட்டத்துல தாங்க சம்பவம் நடக்குது. ஒரு நாள் நைட்டு இவங்க வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு நேரத்துல வரக்கூடிய இந்த சாம கோடாங்கி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த வீட்டுல வந்து பயங்கரமா உடுக்கடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆன்மா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நீ ஒரு ஆன்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னும் 3 வருடத்துல உன்னுடைய உயிரை அது எடுத்துரும், உன்னுடைய உயிரை அது எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் உடுக்க அடிச்சுக்கிட்டே சொல்றாருங்க. இது நள்ளிரவு ஒரு 12-1 மணிக்கு மேலதாங்க இந்த சம்பவம் நடக்குது. இத வந்து யாரு கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமாறனுடைய அத்தை தாங்க இதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் ஹால்ல படுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த
சத்தம் தெளிவா கேக்குது. என்னடா நடக்குது, யாரு இருக்கா நம்ம கூட, அதாவது ஆன்மா வடிவில யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. 3 வருடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்றாங்களே, யாரா இருக்கும், ஒருவேளை நம்மளுடைய கணவரா இருக்கும், அவர் தான் இறந்துட்டார்லையா, ஒருவேளை அவர் தான் ஆன்மாவாட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே மணிமாறனுடைய அத்தைக்கு வருதுங்க. அன்னைக்கு அப்படியே விட்டுறாங்க. மறுநாள் காலையில ஒரு 11:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த குடுகுடுப்பக்காரர் அந்த இடத்துக்கு வர்றாருங்க. ஆனா அந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நிக்கக்கூடிய அந்த குடுகுடுப்புக்காரருக்கு ஒரு 30 வயசு தாங்க இருக்கும். ஆனா அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்த அந்த குடுகுடுப்புக்காரருடைய வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாய்ஸா தாங்க இருந்தது. இதை எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. யாரு அப்படின்னா இவங்களுடைய அத்தை, அதாவது மணிமாறனுடைய அத்தை இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க. ஏப்பா நேத்துக்கு நைட் இங்க வந்தது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அப்பா தான் அங்க வந்தாரு, அவர் சுடுகாட்டு பூசையில இருந்துட்டு இருக்கிறாரு, அதனாலதான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. உங்க வீட்டுக்கு ஒரு பெசரா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே, என்னப்பா நேத்துக்கு நைட் உங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் ஏதோ சொல்லிட்டு போனாரு, ஆனா இன்னைக்கு நீ வந்திருக்கிற, என்ன விஷயம் சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல இந்த வீட்டுக்குள்ளாடி ஒரு ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா இங்க இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உயிரை எடுக்க போகுது அப்படிங்கறது மாதிரி அந்த 30 வயதான அந்த சாம கோடாங்கி அதுல இருந்து விஷயத்த சொல்றாருங்க. யாருக்கிட்டப்பா இருக்குது, யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க திருப்பி திருப்பி அந்த அத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. உங்க மகளுக்கு உடம்புலதான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது எப்படிப்பா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அத்தையும் கேட்கிறாங்க. உடனே அந்த இடத்துல உங்க மகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதாவது அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா கிச்சனுக்கு ஓடி போய் தன்னுடைய மூத்த மகளை அப்படி கூட்டிட்டு வர்றாங்க. தன்னுடைய மூத்த மகளை கூட்டிட்டு வெளியே வர்றாங்க. வாசல்ல வந்த உடனே ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. அதாவது பட்ட பகல்ல நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க வரக்கூடிய நம்மளுடைய மணிமாறனுடைய மனைவி அந்த முகமே வேற மாதிரி இருக்குங்க. அதாவது கண்ணெல்லாம் வெளியே முகமே அவங்க ரொம்ப வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு உடம்பு தாங்க அவங்க உடம்பு. அந்த உடம்பு ரத்த கலர்ல அப்படி சிகப்பு கலர்ல இருக்குங்க. அதை பார்த்து அவங்க அத்தை இருக்கிறாங்க இல்லையா, மணிமாறனுடைய அத்தை பேக் அடிச்சு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல, பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குங்க. யாரு நீ, யாரு நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கீழே விழுந்துட்டாங்க. இவங்க அத்தை விழுந்து கிடந்துகிட்டு அந்த இடத்துல இருந்தே கேட்கறாங்க, யார் நீ, யார் நீன்னு கேட்கறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த சாம கோடாங்கியா நிக்கக்கூடிய அந்த 30 வயசு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு கையில கொஞ்சம் திருநூறு வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து அப்படியே வீசிடுறாரு. வீசின உடனே அந்த இடத்துல மணிமாறனுடைய மனைவி அப்படி மல்லாக்க அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க, அப்படி மயங்கிடுறாங்க. அதுக்கு பிறகுதாங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பலசரக்கு கடை, இவங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துல தாங்க அந்த பலசரக்கு கடை இருக்குது. அந்த கடைக்கு உடனே போன் பண்ணி தகவல் சொல்றாங்க. அங்கதான் நம்மளுடைய மணிமாறன் நின்றுட்டு இருக்காரு. அவரை உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. அவரும் வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த சாம கோடாங்கி நிக்கிறாரு இல்லையா, இவரையும் வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. நம்மளுடைய மணிமாறனுடைய மனைவியை அப்படியே தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சோபா செட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க அந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, தண்ணீர்லாம் தெளிச்சு அந்த இடத்துல நினைவுக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க முழு நினைவிலே இல்லைங்க, அதாவது சுய நினைவிலே இல்ல. மணிமாறனுடைய மனைவி என்ன அப்படின்னா, அவங்க வேற ஒரு ஆள் மாதிரி தாங்க பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய மணிமாறனுக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்த அந்த கல்யாணி அப்படிங்கிற அந்த பெண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டரும் இவங்களுடைய கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் இது சொல்லும் போதே இந்த ஒரு விஷயம் இவருக்கு கிளிக் ஆகுது. ஒருவேளை அப்படி இருக்குமோ, அதுக்கு அவ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலே, அவ இறக்கவோ வாங்கவோ செய்யலையே அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை மடியில படுக்க வைக்கிறாரு. அப்படி படுக்க வச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாம கோடாங்கி சில பல மாந்திரீக உச்சாரணங்களை அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பயங்கர உக்கிரமாகறாங்க. அதாவது மணிமாறனுடைய மனைவி அப்படி உக்கிரமா என்ன பண்றாங்க அப்படின்னா, மணிமாறன் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சோபா செட்டை ஒத்த கையில அப்படி தூக்கிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு டமார்னு கீழே போட்டுறாங்க. இதுல அப்படி கீழே போட்ட உடனே மணிமாறன் பயந்து அலறிக்கிட்டு எந்திரிச்சிடுறாருங்க. அந்த இடத்துல சொல்லுது, நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்துது. இந்த கத்துன சத்தம் கட்டு, நீ உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாம கோடாங்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் அதெல்லாம் கேட்கலைங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அதுக்கு முன்னால மணிமாறன் அவங்கள கெட்டி பிடிச்சிடுறாங்க. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி கெட்டி பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல சொல்லுது, நான் தான் கல்யாணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுதுங்க. தூக்கி வாரி போட்டுறது இவங்க எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, கல்யாணி கல்யாணம் ஆகி அவ வேற ஒரு ஊர்ல இருக்கிறா,
அவ எப்படி பேயாக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய மணிமாறன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிருது. என்ன நடக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிடல. இருந்தாலும் அந்த இடத்துல நான் தான் கல்யாணி அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த சாம கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா கையில இருக்கக்கூடிய திருநீரை அப்படியே அள்ளி அள்ளி வீசுறாருங்க நம்மளுடைய மணிமாறனுடைய மனைவிக்கு மேல வீசும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ரோஷம் ஆயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மாவுடைய கண்ட்ரோலை இவர் எடுத்துக்கிட்டாரு. யார் அப்படின்னா அந்த சாம கோடாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க மணிமாறன் கிட்ட சொல்லி வந்திருக்கிறது யாரு, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்ல இவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒப்பாரிய வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த பெண் வந்து கதறாங்க. என்ன அப்படின்னா அங்க உடம்புக்குள்ள இருக்கிறது உண்மையிலே நம்ம மணிமாறனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கல்யாணி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. என்ன செய்யணும்னு தெரியாதனால அந்த இடத்துல கண்ணை உருட்டிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நீ எப்படி இறந்து போன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருங்க. அந்த நேரத்துல தாங்க ஒரு பெரிய உண்மையை அந்த இடத்துல கல்யாணியுடைய ஆன்மா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அதாவது 15 நாள் இந்த வீட்டிலே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது வீட்டுல போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு, அதாவது இவங்களெல்லாம் தாண்டி நம்ம எப்படியாவது நம்மளுடைய காதலனுக்கு கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க நம்மளுடைய கல்யாணி. அப்படி வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யாரு இருக்காங்க என்னன்னு பார்க்காம அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசலுக்கு வரும்போது அங்க அவருடைய மூத்த அண்ணன் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அவர் எடி போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய கொண்ட முடிய அப்படி பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்ச உடனே உங்கள்கிட்ட எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசரம் இல்ல, எனக்கு என் காதலனு கூட வாழணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் திமிரா பேசவும் அந்த இடத்துல கையால பயங்கர வேகமாட்டு அடிச்சிடுறாரு அவங்க அண்ணன். அதாவது கன்னத்துல அடிச்சிடுறாரு. அந்த அடி வந்து ஏதோ நரம்பு மண்டலத்துல பட்டுருச்சு போல இருக்குதுங்க. அந்த ஸ்பாட்லே வந்து கல்யாணியுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த டைமுக்கு யாருமே இல்லைங்க. கல்யாணியுடைய அம்மா வந்து கடைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டுல யாரும் இல்ல, எங்க அண்ணன் மட்டும் தான் இருந்திருக்கிறாரு. இவர் அடிச்சு மயங்கி தான் விழுந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வச்சுட்டு தண்ணீர்லாம் தொளிச்சு பார்த்திருக்கிறாரு. அப்படி தொளிச்ச பிறகு பெண் எந்திக்கவே இல்லை. அதாவது கல்யாணி எந்திக்கவே இல்லை. மூக்கில கை வச்சு பார்த்திருக்கிறாரு. அவங்க சுவாச குழாயில இருந்து காற்று வரவே இல்லைங்க. இத பார்த்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா பண்ணி தொலைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகனை திட்டுறாரு. திட்டுனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அது செய்தது தப்பாகவே தெரியலைங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளாடியே கெட்டி தொங்க விட்டுறாங்க. அதாவது தூக்கு மாட்டி இறந்து போனதாட்டு தாங்க செட் பண்றாங்க. ஆனா இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க கெட்டி தொங்க விடுவாங்க இல்லையா, அந்த டைம்லயே ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பெண்ணை வந்து கெட்டி தொங்க விட போகக்கூடிய டைமுக்கு இவங்க கெட்ல இருந்து கீழே அவுத்து இறக்குறது மாதிரியான ஒரு பாவனையை பண்ணியிருக்கிறாங்க. யாரு, அந்த கல்யாணியுடைய அப்பாவும் அண்ணனும். அங்க இருந்து அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதே அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆனா இது வெளி தெரியாம இருக்கிறது மாதிரியான ஒரு வேலையை பார்த்துடுறாங்க. என்ன அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து மதுரைக்குங்க, அதாவது மதுரையில வந்து இந்த நபருக்கு, அதாவது நம்மளுடைய கல்யாணியுடைய சித்தப்பா வீடு ஒண்ணு அங்க இருக்குங்க. அங்க கொண்டு போயிடுறாங்க. அங்க ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த மைய குழின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு சுடுகாடு வச்சிருப்பாங்க. அதாவது சொந்தமா இடம் வாங்கி சுடுகாடு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்க கொண்டு போய் இந்த பொண்ணை புதைக்கவும் செய்திடுறாங்க. இப்படி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா இந்த அடிபட்டு இறந்த நாள்ல இருந்தே இந்த கல்யாணியுடைய ஆன்மா வந்து நம்மளுடைய மணிமாறனை தாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. அவங்க அப்பா அம்மா செய்ததெல்லாம் அதுக்கு பெருசாவே தெரியல. மணிமாறனும் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அடிக்கடி இந்த பொண்ணை காணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசமா அவங்க வீட்டு பக்கமா போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அதனால இவருக்கு பின்னாலே அது பின்தொடர்ந்து இவருக்கு கூடயே வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலத்துல இவரை வந்து என்னதாவது பண்ணி இவரை வந்து எப்படியாவது கொன்னு தன்னக்க கூட கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சுதாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா அவருடைய உடம்புக்குள்ள கல்யாணியின் ஆவியால போக முடியல. அதனால வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் பார்த்துடுறாங்க. யாருக்கு, நம்மளுடைய மணிமாறனுக்கு. அப்படி கல்யாணம் ஆகி போன வீட்டுல தாங்க தன்னுடைய மனைவி, அதாவது மணிமாறனுடைய மனைவிக்கு உடம்புக்குள்ள போயிருதுங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 3வது நாள் தாங்க இது நடந்திருக்குது. ஆனா அதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அவருடைய மனைவிக்கு தான் யாரு அப்படிங்கறதே தெரியாது. இந்த கல்யாணி அப்படிங்கிற
அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா கிட்டத்தட்ட 1.5 வருடம் இந்த மாதிரி குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெற்றுருச்சு அப்படிங்கறதாங்க உண்மை. என்ன நடக்குது அதுக்கு பிறகு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா போயே ஆகணும் அப்படிங்கறது மாதிரி இந்த சாம கோடாங்கியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சில பல பூஜைகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரிட்டு இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த சாம கோடாங்கி அந்த பட்ட பகல்லே அந்த ஆன்மாவை அடக்குறாருங்க. அதாவது ஒரு சின்ன மண் கரையத்துல அந்த ஆன்மாவை கண்ட்ரோல்ல எடுத்து அதை அடக்கிடுறாரு. அதை அடக்குனது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட்டு இதை இங்க இருக்கக்கூடிய, அதாவது இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல கொண்டு போய் அடக்கம் பண்றது மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி அந்த சாம கோடாங்கியும் சொல்றாரு. இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு சரி நமக்கு அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணிருக்காங்க. ஆனா அந்த உடம்புல இருந்து கல்யாணி ஆடும்போது தன்னுடைய காதலனை விட்டு பிரிய முடியாம மணிமாறனும் சரி அந்த பெண்ணும் சரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லை, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நாசம் ஆயிரும், அதனால கண்டிப்பா நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாம கோடாங்கி சொன்ன பிறகு ஒரு அளவுல நிம்மதிக்கு அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அதாவது நம்மளுடைய மணிமாறனை கூட்டிட்டு போயிடுறாங்க. மணிமாறன் அங்க போயிருந்து அதுவும் இவரும் சேர்ந்து அந்த சாம கோடாங்கியும் சேர்ந்து அந்த கல்யாணியுடைய அந்த ஆன்மாவை அங்க அடக்கவும் பண்ணிடுறாங்க. கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த சாம கோடாங்கி, அவரு வேலையை பார்த்துட்டு அவரு போயிடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பெண், அதாவது அவர் கல்யாணம் பண்ணார் இல்லையா, அந்த பெண்ணுக்கு 3 நாள் தாங்க நினைவு இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, தான் கல்யாணம் ஆயிருக்குது 3 நாள் தான் ஆயிருக்குது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது வரைக்கும் தெரியாதுங்க. அதுக்கு பிறகு எல்லாமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடம்புல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க ஒரு 3 மாத காலங்கள் ரொம்ப அழகா தாங்க போயிட்டே இருக்குது. ஆனா அடுத்தது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டுல தானே கொண்டு போய் இந்த பெண்ணுடைய ஆன்மாவை ஒரு கலையத்துல அடைச்சு புதைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அதே இடத்துக்கு மறுபடியும் நம்மளுடைய மணிமாறனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது ஊருக்குள்ள அந்த நபரை அடக்கம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது நம்மளுடைய மணிமாறனும் அங்க போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஆல்ரெடி குழி தோண்டி வச்சிருக்காங்க. அதாவது குழி தோண்டி உள்ளதாங்க புதைப்பாங்க. அந்த குழி தோண்டி வச்சிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவை அடக்குனாங்க இல்லையா, அந்த பானை எங்க இவங்க புதைச்சாங்களோ அதே இடத்துல தாங்க தோண்டி வச்சிருக்காங்க. அதே இடத்துல போய் நிக்கிறாரு. இவருக்கு அந்த பழைய விஷயம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அதனால அந்த கதையும் வெளியே தாங்க கிடந்திருக்குது. அதை கூட காலை மடக்கி தட்டி விட்டுருக்கிறாரு. யாரு? நம்மளுடைய மணிமாறன். ஆனா அது ஒரு கல்லுல போட்டு உடையும் செய்திருக்குது. ஆனா அவர் அதை பெருசா எடுத்து இல்லைங்க. அந்த சுடுகாட்டுல நடக்க வேண்டிய ஈமச் சடங்குகள் அனைத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கும் சேர்ந்துடுறாரு. அப்படி அன்னைக்கு வீட்டுக்கு வந்த நைட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல தாங்க அவங்க வீட்டுக்குள்ள அதிபயங்கரமான ஒரு அமானுஷிய புயலே வீச ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க மனைவி 2வது கர்ப்பமா இருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, மனைவியை கட்டில்ல தூங்க வச்சிருக்கிறாரு. இவரு அவங்க கால் கை அவங்க வயிற்றுல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, கட்டிலுக்கு கீழே தாங்க படுத்து கிடப்பாரு. இவங்க வீடு நல்ல வெள்ளை கலர் டைல்ஸ் போட்ட வீடு தாங்க. அதனால இவர் கீழே தாங்க பாய் விரிச்சு அதுல படுத்திருப்பாரு. அவங்க மனைவி மேல படுத்திருப்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாம இவர் நைட்டு நேரத்துல கொஞ்ச நேரம் ஒரு 11 மணி வரைக்கும் தூங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். மொபைல் எல்லாம் பார்த்து நோண்டிட்டு தான் தூங்குவாரு. அப்படி இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, வெளியில பயங்கரமான இடியோட ஒரு பெரிய மழை பெய்துட்டே இருக்குங்க. அந்த காதுல அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. மழை பெய்யக்கூடிய சத்தம் கேட்டு இருக்குது. இவரும் அப்படியே அந்த ரொம்ப குளிர் ஆரம்பிக்குதுங்க. அந்த டைல்ஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப குளிர்ச்சி ஏற்படுது. அந்த குளிர்ச்சினால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெட்ஷீட்டை நம்ம மூடிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டிலுக்கு மேல இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை அப்படி எடுக்கிறாருங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு விஷயத்தை பாக்குறாரு. இவங்க ரூமுக்குள்ள எப்பவுமே ஒரு 0 வால்ட் பல்ப் லைட் வெளிச்சம் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி அந்த வெளிச்சத்துல கீழே ஒயிட் கலர் டைல்ஸ், அது மட்டும் இல்ல அந்த கட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இருட்டெல்லாம் இருக்காதுங்க, ஒரு வெளிச்சம் அப்படி தெரியும். அப்படி இருக்கிறதுனால இவர் அந்த எலும்பி அந்த பெட்ஷீட்டை எடுக்கும்போது கீழே ஒரு ஆள் படுத்திருக்கிறது தெரியுதுங்க. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பெண் மாதிரி தாங்க தெரியுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, நம்ம மனைவி எதுக்கு கீழே படுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கையை வச்சு மெல்லமா தடை பாக்குறாருங்க. உண்மையிலே படுத்திருக்கிறது அங்க ஒரு பெண் தான் அப்படிங்கறது தெரியுது. ஆனா அவர் நினைக்கிறார் நம்மளுடைய மனைவி தான் படுத்திருக்கிறாங்க, இவ எதுக்கு தரையில இறங்கி படுத்திருக்கிறா அப்படி நினைச்சுக்கிட்டு பெட்ஷீட்டை உருவிட்டு அப்படி பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு மறுபடியும் நினைக்கிறாரு, மேல அப்ப ஏன் இவ படுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழும்பி மேல பாக்குறாரு. மேல பார்க்கும்போது தன்னுடைய மனைவி மேல படுத்துட்டு இருக்காங்க.
இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. மறுபடியும் டக்குன்னு கீழே குறிஞ்சு பாக்குறாரு, கீழே யாருமே இல்லைங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய பயம் வந்துருது. பயம் வந்து அதிர்ச்சியாயி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்க லைட்டை டக்குன்னு ஆன் பண்ணிட்டு அப்படி எஞ்சி பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க யாருமே இல்லைங்க. ஏன்னா இவருக்கு அந்த கை வச்சு தடவும் போது நன்றாகவே தெரிஞ்சது. ரொம்ப நிதானத்தோட இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு அந்த கை வச்சு தடவும் போது அந்த இது கரெக்டா தெரிஞ்சது இல்லையா, அதனால இங்க ஏதோ ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுறாரு. இருந்தாலும் தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்குள்ள பயம் அதிகமா வந்ததுனால தன்னுடைய மனைவிக்கு பக்கத்திலேயே போய் படுத்துடுறாரு. அதாவது மேல கட்டில ஏறி படுத்துடுறாரு. அப்படி படுத்து கிடந்துட்டு இவர் லைட் ஆஃப் பண்ணதுக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே தாங்க இருக்கிறாரு. இருந்தாலும் இனி லைட் அப்படி எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அந்த மனைவி சத்தம் போடுவாங்க அப்படிங்கறது தெரியும். அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு 0 வோல்ட் பல்பு மட்டும் தாங்க எரிஞ்சிட்டு இருக்குது. இவரும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது தூங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. மழை நல்லா பெய்யுதுங்க. அதாவது வெளி சைடுல அந்த மழை பெய்யக்கூடிய சத்தம் வந்து பயங்கரமா கேக்குது. இவர் அந்த கட்டில படுத்திருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சின்ன மயக்கம் வருது. அதாவது கண்ணு லைட்டா தூங்கிட்டு இருந்து டக்குனு எழும்பி நம்ம படுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு மயக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மயக்கம் வந்து நம்மளுடைய மணிமாறனுக்கு வருது. மணிமாறன் கண்ணு அசந்த நேரத்துல அடுத்த ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமாறனுடைய கையை யாரோ பிடிச்சு அப்படி பின்பக்கமா கொண்டு போய் அப்படியே முறுக்குறாங்க. அது அவருக்கு பயங்கரமான வலியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, கால் முட்டிக்க மின் பக்கத்துல மடங்காது, பின்னால தானே மடங்கும். ஆனா மின் பக்கமா மடக்கிறதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. நம்ம கட்டில தானே படுத்திருந்தோம், ஆனா இப்ப மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. எங்கேயோ பறந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியுதுங்க. இவருக்கு பயம் உச்சிக்கு போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நடக்குது. இவருடைய தலையை வந்து யாரோ பின்பக்கமா திருப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதும் தெரியுதுங்க. அலற ஆரம்பிக்கிறார். இவரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கத்துல பக்கத்துல படுத்திருந்த மனைவி டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா 0 வோல்ட் பல்ப் வெளிச்சத்துல அவரு கீழே படுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுதாங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, டக்குன்னு லைட்டை போட்டு பார்க்கும்போது இவர் கட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டுக்கு மேல அப்படியே பறந்துகிட்டு நிக்கிறாரு. அப்படி பறந்துகிட்டு நிக்கிறது மட்டும் இல்ல, இவருடைய கை கால்ல ஒரு டிசைனா இருக்குதுங்க. அதாவது எல்லாமே திரும்பி தலைகளை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி திரும்பி போய் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஓடி போய் அந்த டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க, ரூமுடைய கதவை. ஆனா அந்த நேரத்துக்கு அந்த பெண்ணுடைய கொண்ட முடிய பிடிச்சு அப்படி தூக்கி செவுர்ல வீசிடுதுங்க. ஆனா யார் பண்றா என்ன பண்றான்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் அந்தரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுறாரு. அதாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல விழுறாரு. ஆனா அவருடைய டிசைன் மட்டும் மாறவே இல்லைங்க, அப்படிதான் இருக்குது. அதாவது மணிமாறனுடைய கைகால்கள் திருங்கி போய் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. மறுபடியும் கத்திக்கிட்டே ஓடி போய் டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அதாவது மணிமாறனுடைய ஒய்ஃப். ஆனா மறுபடியும் அவங்கள கொண்ட முடிய பிடிச்சு தூக்கி அப்படி எரிஞ்சிருது. கிட்டத்தட்ட 4-5 தடவை இது நடக்குது. இவங்க போடக்கூடிய சத்தத்துல பக்கத்து ரூம்ல படுத்திருந்தா அவங்க அத்தை, அதாவது யாருன்னா மணிமாறனுடைய அத்தை வந்து வெளியே இருந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. தன்னுடைய மருமகனுடைய சவுண்டும் கேக்குது, மகளுடைய சத்தமும் கேக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாம கிடந்துட்டு அவங்களும் அலற ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளாவே வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ல போய் சத்தம் போட்டு அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வேற ஆம்பளைகள் கிடையாது இல்லையா, அதனால அந்த ஆட்களும் அந்த இடத்துக்குள்ள வர்றாங்க. அந்த கதவை பயங்கர கஷ்டப்பட்டு தான் திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது நம்மளுடைய மணிமாறன் வந்து ஒரு டிசைன்ல படுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த பெண் வந்து ஒரு மூளை சைடாட்டு ரொம்ப மயக்கமான நிலைமையில இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தண்ணீர்லாம் தொளிச்சு ஒரு 10 நிமிஷத்துல அந்த மாதிரி கிளியர் ஆயிடுறாரு. யார் அப்படின்னா மணிமாறன். அவங்க 2 பேரையுமே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹால்ல கொண்டு உட்கார வச்சிடுறாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த சம்பவம் அனைத்தையுமே அந்த இடத்துல மணிமாறன் அப்படியே சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய மனைவி எப்படி கீழே விழுந்து கிடந்தான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க மனைவி அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த அப்படி சொல்றாங்க. இதை இப்படி விட்டுருந்தா சரியாகாது இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்க அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த சாம கோடாங்கிக்கு நம்பர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க, போன் நம்பர். அதனால அந்த நபருக்கு தான் உடனே கால் பண்றாங்க. அந்த நள்ளிரவு நேரத்துல அப்படி கால் பண்ணும்போது அவங்க ஊருக்குள்ளே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே இவங்க யாருமே தூங்கல, தூங்காம முழிச்சேதான் இருந்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில அதே நபருக்கு மறுபடியும் இவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கால் பண்ண பிறகு அந்த நபர் அந்த சாம கோடாங்கியும் அந்த போன் அட்டன் பண்றாரு. அப்படி அட்டன் பண்ண உடனே அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அது இந்த மாதிரி என் மகளுக்கும் என்னுடைய மருமகருக்கு இந்த மாதிரி நேற்று நைட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட குழந்தை, அதாவது என்னுடைய பேர குழந்தை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் அந்த பிரச்சனையில அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே நாங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 30 வயசான நபர் மற்றும் அவங்க அப்பா, அதாவது 75 வயசு இருக்குங்க,
அவங்க 2 பேரையும் உடனே அங்க வர சொல்றாங்க. அவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வந்து அந்த வீட்டுல வந்து பல பூஜை விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்ன இருக்குது, மறுபடியும் கல்யாணி தான் வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மணிமாறன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதனுடைய பிஹேவியர் அவ்வளவு அப்படிதான் இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க கூட அங்க என்ன பண்றாரு அப்படின்னா பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பூஜை பண்ணும்போது தாங்க ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. யாருக்கு அப்படின்னா மணிமாறனுக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கல்யாணியை இவங்க அடிச்சு கொண்டுதாங்கன்னா இந்த மாதிரி வெளியூர் சுடுகாட்டுல புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஆன்மா சொல்லிச்சு இல்லையா. அதனால கல்யாணியுடைய அப்பாவும் அவங்க அண்ணனுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மொட்டை பெட்டிஷன் ஆட்டு போட்டிருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்படி இந்த போலீஸும் அதை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பக்காவாட்டு ஆதாரங்கள் ரெடி பண்ணிருக்காங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி கையில கொடுத்துடுறாங்க. அதனால அந்த பாடியை நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறாங்க. அதான் புதைச்சதாட்டு தான் அந்த ஆன்மா சொல்லி இருக்குது. ஆனா எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னனால இனிமேல் அந்த கேஸ் நிக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. ஆனா இந்த கேஸ இவன் தான் இது பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதாவது கல்யாணியுடைய அப்பா. அதனால இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணியுடைய ஆன்மாவை எங்க அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் கொஞ்சம் மாந்திரிகம் தெரிஞ்சவர்னால இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய ஊர்ல தானே இந்த மாதிரி சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிருக்காங்க. அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிட்டு இவனை மறுபடியும் சோலி தீக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான போடுறாரு. அதுக்காக அவரும் அந்த ஊருக்குள்ள வர்றாரு. அப்படி ஊருக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டுல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. கல்யாணியுடைய ஆன்மாவை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா கல்யாணியுடைய ஆன்மா வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் இனிமேல் அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலயோ அவன் வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டேன், என்ன இந்த இதுல நீங்க இழுக்க கூடாது, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய, அதாவது கல்யாணியுடைய ஆன்மா வந்து இந்த விஷயத்துல சம்பந்தமே படலைங்க. அங்க இருந்து அது போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல வந்ததுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறந்து போன ஒரு பெண்ணுடைய, அதாவது கர்ப்பிணி பெண்க, அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தாங்க இருக்கும். அவங்களுடைய பாடி வந்து அங்க அடக்கப்பட்டிருக்குது. அந்த பாடியில வந்து இந்த மாதிரியான ஒரு ஏவலை அந்த கல்யாணியுடைய அப்பா வந்து அந்த மாதிரியான ஒரு ஏவலை வந்து பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த டைம்ல ஏவல் வந்து எதுவும் பண்ணலைங்க. இவர் அந்த சுடுகாட்டுக்கு போனார் இல்லையா, அதாவது அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர் இறந்து போனார், அதாவது அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போனார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி அங்க போகும்போது ஒரு மண் கலையத்தை இவர் உடைச்சாரு தெரியுமா. அந்த மண் கலையம் வந்து வேற எதுவும் இல்லைங்க, கல்யாணி அடக்கப்பட்ட அந்த மண் கலையம் தான். ஆனா அதுக்கு முன்னாலே அந்த கலையத்துல இருந்து அந்த ஆன்மா ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த மண் கலையத்தை வந்து கையில ஏந்திட்டு வந்தது யாரு, அதாவது அன்னைக்கு நைட்டு இந்த ஆன்மாவை கொண்டு வந்தது நம்மளுடைய மணிமாறன் தான். ஆனா அந்த அடையாளத்தை வச்சுதாங்க அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கு, அதாவது யாரு அப்படின்னா அந்த கர்ப்பிணியானுடைய ஆன்மாவுக்கு வந்து அடையாளம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் அந்த காலை வச்சு தட்டி விட அதே அடையாளம் கிடைக்க கர்ப்பிணியான அந்த பெண், அதாவது இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா இவரை பின்தொடர்ந்து மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு தானே அந்த பிரச்சனை இவங்களுக்கு நடக்குது. அப்படி நடக்குதுங்க இந்த சம்பவம். அப்படி ஒரு ஏவல் பிரச்சனையாக மாறுது. அத அங்க இருக்கக்கூடிய அந்த சாம கோடாங்கிகள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஏவலை வந்து மறுபடியும் விரட்டி, அது மட்டும் இல்லாம அதே சுடுகாட்டுல மறுபடியும் அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய ஆன்மாவை கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க லைஃப்ல வந்து பிரச்சனையே வரல. அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. மணிமாறன் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த மணிமாறனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.